நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் பங்கேற்க தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகர் அப்பாவு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக நீக்கம் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுமைக்கும் பங்கேற்க அனுமதி இல்லை என சபாநாயகர் அப்பாவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சட்டப்பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரம் முடிந்த பிறகு எடுத்துக் கொள்ளலாம் என சபாநாயகர் தெரிவித்தும் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை அவை காவலர்கள் கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பல்வேறு கோஷங்களை எழுப்பினார்கள். அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் பேசக்கூடிய பட்சத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச மனமில்லாமல் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபடுவது வேதனையாக இருப்பதாகவும் இதே போன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மக்களுக்காக எவ்வாறு வாதாட முடியும் எனவும் சபாநாயகர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், நாட்டில் நடக்கும் செயலை சட்டமன்றத்தில் பேச எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உள்ளதாகவும் எதற்காக கருப்பு சட்டை அணிந்து வந்தார்களோ அது குறித்து அதிமுகவினர் பேசுவதில்லை என்றும், அது மட்டுமல்லாமல் இங்கு உள்ளே வருவது வெளியே செல்வது என மலிவான விளம்பரத்தை எதிர்க்கட்சியினர் தேடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேரவை அலுவல்களை நடைபெற விடாமல் இடைமறித்தும் சட்டப்பேரவை விதிகளை தொடர்ந்து முறைகேடாக பயன்படுத்துவதாலும் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் கோஷம் எழுப்பி வரும் அதிமுக உறுப்பினர்களை தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அவை முன்னவரின் தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் தற்காலிக நீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டார். தொடர்ச்சியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அனைத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அதிமுகவினர் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் பேரவையில் பேச மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது அவை மாண்பிற்கு ஏற்புடையது அல்ல என்றும் அதிமுகவினர் வீண் விளம்பரம் தேடுவதாகவும், ஆனால் திமுக அரசு தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதுதான் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளது குறிப்பிட்டது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.